ദൈവത്തിൻ്റെ വലിയ നാമത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. தேவனுடைய வல்ல நாமத்திற்கு மிகுந்த நன்றியை சொல்கிறேன். ഞാൻ ഇന്ന് ജീവനോടെ ജയിച്ചിരിപ്പാനും നിങ്ങളുടെ മധ്യത്തിൽ വരുവാനും കാരണമായത് നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥനകളാണ്. நான் இன்றைக்கு உயிர் பிழைத்திருப்பதும் உங்களோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையாக இருக்கிறது. ഞാൻ തന്നെയല്ല, എൻ്റെ ഭാര്യയ്ക്കും എനിക്കും ക്യാൻസർ വന്നെങ്കിലും അത് പൂർണ്ണമായി പോകുവാൻ തക്കവണ്ണം കർത്താവ് അനുവദിച്ചു എന്നതോർത്ത് കർത്താവിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவிக்கும் இந்த புற்றுநோய் வந்து அதிலிருந்து இருவருமாக முற்றிலும் விடுபடும்படியாக கர்த்தர் கிருபை அருளி நாங்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். ഞങ്ങൾ രണ്ടുപേരും ഒരു ഡോക്ടറും പറഞ്ഞിട്ടല്ല ഞങ്ങളുടെ ചെക്കപ്പിനായിട്ട് പോയത്. நாங்கள் இருவரும் எந்த ஒரு மருத்துவர் சொல்லி அவர்கள் ஆலோசனைக்கு ஏற்றபடியாக நாங்கள் சென்று பரிசோதனை செய்து பார்க்கவில்லை. ഭാര്യയുടെ രോഗം എന്താണെന്ന് എടുത്തപ്പോഴാണ് അറിഞ്ഞത്. என்னுடைய மனைவியினுடைய வியாதி என்னவென்று சொல்லி நாங்கள் பரிசோதனை மேற்கொண்ட பின்பதாகத்தான் அது புற்றுநோய் என்று கண்டறிந்தோம். ഞാനും അങ്ങനെ ചുമ്മാ പോയപ്പോൾ എനിക്കും ഒരു അല്പമായ പ്രശ്നങ്ങളുണ്ടെന്ന് ഡോക്ടർ പറഞ്ഞു. அப்பொழுது நானும் கூட பொதுவாக இருக்கக்கூடிய பரிசோதனைக்கென்று நான் மருத்துவரை சென்று அடங்கின பொழுது அவர்கள் புற்றுநோய் இருக்கிறதாக என்னிடத்திலே சொன்னார்கள். അവിടെ ഞാൻ അങ്ങനെ ആയിരിക്കുമ്പോൾ ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട ഐസക് അവിടെ കയറി വന്നു ഡോക്ടറെ കാണാനായിട്ട്. நான் அங்கே இருந்த நேரத்திலே சகோதரன் ஐசக் அவர்கள் அங்கே மருத்துவரை பார்க்கும்படியாக வந்திருந்தார்கள். എന്നെ കൊണ്ട് എനിക്കൊരു സ്കാൻ എടുക്കണമെന്ന് പറഞ്ഞു. எனக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. എൻ്റെ കൂടെ ഐസക് വന്ന് അവൻ അവിടെ എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്ത് എന്നെ തിരിച്ച് വീട്ടിൽ കൊണ്ടുവിടുന്നവരെ ഐസക് എന്നോട് കൂടെ ഉണ്ടായിരുന്നു. അതോർത്ത് ഞാൻ എപ്പോഴും നന്ദിയും தெய்வத்தை ஸ்துதிക്കുകയും ചെയ്യുന്നുണ്ട്. இந்த ஸ்கேன் எடுக்கும் நேரத்திலே சகோதரன் ஐசக் என்னை வீட்டில் அழைத்து வந்து இங்கே மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பின்பதாக இந்த ஸ்கேன் நடைபெறுகின்ற நேரம் முழுவதுமாக நாங்கள் அங்கே இருந்து பின்பு வீட்டிற்கு திரும்பி வந்து என்னை விடும் வரைக்கும் உடனிருந்தார். அதற்கு எப்பொழுதும் மிகுந்த நன்றி உடையவனாக இருக்கிறேன். ദൈവം ചെയ്യുന്ന ഉപകാരങ്ങൾ എത്ര അധികമെന്നോർത്ത് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യാം. தேவன் செய்யக்கூடிய உபகாரங்கள் எவ்வளவு அதிக நன்றி உள்ளதாக இருக்கிறது என்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி നാം சொல்கிறேன். ശ്വസിക്കുന്ന വായു ഉള്ളിൽ നിന്ന് വെളിയിലേക്ക് പോകുന്നത് അവിടുത്തെ കൃപയാണ്. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ளிருந்து வெளியே போவதும் கூட அது அவருடைய கிருபையாக നാം இருக்கிறது. ആരും ഒന്നുമില്ല ഏതുമില്ല എന്നുള്ളത് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. நாம் யாரும் ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு பொருட்டுமே இல்லை என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ഇവിടെയുള്ള ദൈവജനം നിരന്തരമായി ഞങ്ങളെ ഓർത്ത് പ്രാർത്ഥിച്ചു എന്നുള്ളതിന് യാതൊരു സംശയമില്ല. இங்க இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் நிரந்தரமாக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ഇവിടെ തന്നെയല്ല, ഇംഗ്ലണ്ട്, അമേരിക്ക, ഗൾഫ് ഏരിയയിലുള്ള പ്രിയപ്പെട്ടവരൊക്കെ വിളിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട് എന്ന് പറയുകയൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. இங்க இருக்கின்ற பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, அமெரிக்க தேசத்திலும் யூகேவிலும் மற்றிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருந்து எங்களை அழைத்து பேசக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாருமே உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னார்கள். പ്രാർത്ഥനയുടെ ശക്തിയെക്കുറിച്ച് കൂടുതലായിട്ട് ഈ ദിവസങ്ങളിൽ മനസ്സിലാക്കുവാനും പഠിക്കുവാനും എനിക്ക് കഴിയും. ஜெபத்தினுடைய வல்லமை பற்றி இந்த நாட்களிலே அதிகமாக புரிந்து கொள்ளவும் அதை கற்றுக்கொள்ளவும் தியானிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். നാം പലപ്പോഴും ലേസിയായി പോകുന്നതിനുള്ള കാരണം നമ്മുടെ പ്രാർത്ഥനാ ജീവിതം ശരിയല്ല എന്നുള്ളത്. நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியாக இல்லாத காரணத்து நிமித்தமாக அநேக நேரங்களிலே நாம் சோம்பல் உள்ளவர்களாக மாறி போகிறோம். ഈ ലോകത്തിന്റെ വിവിധമായ ഭാരങ്ങൾ വരുമ്പോൾ, இந்த உலகத்தினுடைய பலவிதமான பாரங்கள் வரும் பொழுதும் പേടിച്ചു പോവുകയും നാം പ്രാർത്ഥനയിൽ നിന്ന് മാറിപ്പോവുകയും ചെയ്യും. நாம் பயந்து ஜெபத்தை விட்டு விலகி போகின்றோம். എന്നാൽ ഒരു നാളും ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥനയോടിരിക്കുന്ന ഒരു വ്യക്തിക്ക് യാതൊരു കുറവും വരികയില്ല. ஆனால் ஒரு நாளிலும் ஒரு காலத்திலும் ஜெபத்தை விட்டு விலகி போகாதிருக்கக்கூடிய நபருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வரப்போவதில்லை. ഞാൻ ഈ ഡ്രസ്സൊക്കെ ഇട്ടിരിക്കുന്നതിന്റെ കാരണം, நான் இந்த சூட் அணிந்திருக்கிறதுடைய காரணம், ഡോക്ടർ പറഞ്ഞത്, என்னுடைய மருத்துவர் சொன்னது, നിനക്കിപ്പോ ക്യാൻസർ ഇല്ല, உங்களுக்கு இப்ப கேன்சர் இல்ல, ഡോണ്ട് ഇൻവൈറ്റ് ഇറ്റ് ബാക്ക്. ஆனால் அதனை மீண்டுமாக நீங்கள் வரவழைக்க வேண்டாம். നിങ്ങൾ ചെസ്റ്റ് എപ്പോഴും കവേർഡ് ആയിരിക്കണം. കാരണം ന്യൂമോണിയ വരാൻ സാധ്യതയുണ്ട്. நிமோனியா வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது நிமித்தமாக ബാക്ക് കവേർഡ് ആയിരിക്കണം. உங்களுடைய முதுகும் உங்களுடைய மார்பு பகுதியும் சற்று கொஞ்சம் மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். അതിന് കാരണമാണ് ഞാൻ ഇതൊക്കെ ധരിച്ചു വന്നിരിക്കുന്നത്. அது நிமித்தமாகத்தான் நான் இதனை தரித்திருக்கிறேன். എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടം എൻ്റെ വേഷ്ടിയും എൻ്റെ ഷർട്ടുമാണ്. ஆனா எனக்கு அதிகமாக விருப்பம் இருக்கக்கூடிய உடை என்னுடைய வேஷ்டி, என்னுடைய சட்டையும் தான். അത് ഇനിയും കുറച്ച് നാളത്തേക്ക് വേണ്ടാന്ന് വെച്ചിരിക്കുകയാണ്. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். കാരണം ഡോക്ടർ പറയുന്നതും കേൾക്കണമല്ലോ ഇടയ്ക്കിടയ്ക്ക്. அப்பப்போ நம்ம மருத்துவர் சொல்றதையும் கேட்கணும் இல்ல.
അല്ലെങ്കിൽ അങ്ങോട്ട് ചെല്ലുന്നോണെ ചാടിച്ചിങ്ങി തിരിച്ചു വിടും. இல்லை என்றால் நாம் அங்கே சென்று பார்க்கும் ഇനിയോ, பொழுது நம்மை திருப்பி ഇതെല്ലാം அனுப்பிவிடுவார். ദൈവത്തിന്റെ കൈകളിലാണ് ഇരിക്കുന്നത്. இதெல்லாம் தேவனுடைய கரங்களில் எல்லாமா இருக்கின்றது. ഞാൻ ഇന്ന് എന്തൊക്കെ ആയിരിക്കുന്നു അതൊക്കെയും കർത്താവിന്റെ കൃപയെന്നല്ലാതെ വേറെ ഒന്നും പറയുവാൻ. நான் இன்றைக்கு இருக்கின்றது எல்லாமே ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரமே அல்லாமல் வேறொன்றுமல்ல. എന്റെ ഇമ്മീഡിയറ്റ് കുടുംബം എന്ന് പറയുന്നത് ഞങ്ങൾ 11 പേരാണ്. எங்களுடைய உடனடியாக இருக்கின்ற அந்த குடும்பம் என்று சொல்வது 11 பேர் இருக்கிறார்கள். 11 ആൾക്കാരും രക്ഷിക്കപ്പെട്ടവരാണെന്നുള്ളത് സന്തോഷത്തോടെ ദൈവത്തെ ഓർത്ത് നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. அந்த 11 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோടെ ஆராதித்து வருகிறார்கள் என்பதிலே நான் சொல்லிக் கொள்வது மிகுந்த ഞാൻ சந்தோஷமாக இருக்கிறேன். എപ്പോ വേണേലും പോകുവാനായി തയ്യാറായിരിക്കുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. എനിക്ക് ക്യാൻസർ വന്നത് കേട്ടിട്ട് ഭയമേ ഇല്ലായിരുന്നു. புற்றுநோய் வந்ததுனால எந்த விதமான பயமும் இல்லை. ஆண்டவரிடம் செல்வதற்கு எப்பொழுதும் தயார் நிலையிலே தான் இருக்கிறேன். അതിന്റെ കർത്താവിന്റെ സമയം വരുമ്പോൾ എല്ലാവരെയും വിളിക്കും എന്നുള്ളതിന് യാതൊരു സംശയവും. ஆண்டவருடைய நேரம் வரும்பொழுது எல்லாரையும் அவர் தம் சமூகத்திலே சேர்த்துக் கொள்வார், எடுத்துக்கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. നാം വളരെ ഒരുങ്ങി ഇരിക്കുന്നവരായി കാണണം. ஆகவே நாம் மிகுந்த ஆயத்தத்துடன் இருக்க வேண்டிய முக்கியம் உண்டு. ഇന്ന് സഭകളിലാട്ടെ വെളിയിലാട്ടെ എവിടെയായാലും ഇല്ലാത്ത ഒരു കാര്യം എന്നാണെന്നറിയാമോ? இன்றைக்கு சபைகளிலாகலும் சரி அல்லது வெளியிலே பார்த்தாலும் சரி இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ദൈവ ഭയം ഇല്ലാതെ നടക്കുന്നവരായ വിശ്വാസികളുണ്ട്. தேவ பயம் இல்லாமல் நடக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். ദൈവത്തെ ഭയപ്പെട്ട അവന്റെ വഴികളിൽ നടക്കുന്നവൻ ഭാഗ്യവാൻ എന്ന് നമുക്ക് വായിക്കാം. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. അവനൊരു വഴി നമുക്ക് കാണിച്ചു തന്നിട്ടുണ്ട്. அவர் நமக்கென்று ஒரு வழியை காண்பித்து ആ വഴിയിൽ നിന്ന് വ്യത്യസ്തമായി പോകുവാൻ നമ്മൾ അലൗഡ് അല്ല. அந்த வழியை விட்டு நாம் வழி விலகிச் செல்ல ஒரு എത്ര വലിയവരായാലും എത്ര ചെറിയവരായാലും நாம் எவ்வளவுதான் பெரியவரானாலும் சிறியவர்களானாலும் ആരും ഒന്നും ഇവിടുന്ന് കൊണ്ടുപോകില്ല. ஒருவரும் இங்கே இருந்து எதையும் எடுத்துக்கொண்டு അവിടെ ചെല്ലുമ്പോൾ ചില പ്രതിഫലങ്ങൾ നമുക്ക് കാണുവാൻ വേണ്ടി നാം അവിടെ നിൽക്കേണ്ടി വരും. നമുക്ക് കാണും. அங்கே சென்று அடையும் நேரத்திலே நாம் சில பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அங்கே இருக்க வேண்டும். ഞാൻ ഇന്ന് പ്രസംഗിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നത് நான் இங்கே பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகின்றது the church and the great tribulation. திருச்சபையும் மகா உபத்திரவ காலம் என்பதாக இருக்கிறது. അതൊരു വലിയ സബ്ജക്റ്റ് ആണ്. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேத பாடமாக അതിനോട് இருக்கிறது. ചേർന്ന് നമ്മളെ ഒരു ബൈബിൾ ക്ലാസ് എടുക്കുകയാണെങ്കിൽ അറ്റ്ലീസ്റ്റ് ഒരു 3 മാസം എടുക്കേണ്ടി വരും. இதனை தொடர்பாக ஒரு வேத பாடத்தை வேத ஆராய்ச்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்டு ஒரு 3 மாத காலம் இதற்கு செலவிட வேண்டும். അതിനകത്ത് 16 പോയിന്റുകൾ വളരെ വ്യക്തമായി പറയുന്നുണ്ട്. அதிலே 16 குறிப்புகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. എന്നാൽ ஆனாலும் സഭ എന്നാൽ എന്ത് എന്നുള്ള വിഷയത്തെക്കുറിച്ച് നമുക്ക് ആദ്യം നോക്കാം. முதலாவதாக திருச்சபை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திப்போமாக. ദൈവസഭ എന്താണെന്നും தேவனுடைய சபை என்ன என்பதும் മഹാപീഡനം എന്താണെന്നും നമ്മൾ വ്യക്തമായി തിരിച്ചറിയേണ്ടിയിരിക്കുന്നു. மகா உபத்திரவ காலம் என்ன என்பதை பற்றி நாம் சரியான விதத்திலே நாம் பிரித்து பகுத்து பார்க்க வேண்டும். തിരുവെഴുത്തുകൾ വ്യക്തമായി പഠിച്ചിട്ടുള്ളവർക്ക് வேதவசனத்தை தெளிவாக கற்றறிந்தவர்களுக்கு സഭ ഒരു കാലത്തും പീഡനത്തിൽ കൂടി കടക്കുകയില്ല എന്ന് ധൈര്യമായി പറയുവാൻ കഴിയും. திருச்சபையானது ஒரு காலத்திலும் உபத்திரவத்திற்குள்ளாய் கடந்து போக போவதில்லை என்பதனுடைய உறுதி வேண்டும். കർത്താവ് പറഞ്ഞു നിങ്ങൾക്ക് കഷ്ടങ്ങളുണ്ട് എന്ന് പറഞ്ഞു. ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னார். കർത്താവ് ഒരിക്കലും പറഞ്ഞില്ല നിങ്ങൾക്ക് പീഡനമുണ്ട് എന്ന് പറഞ്ഞില്ല. உங்களுக்கு மகா உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஒருபோதும் ஆண்டவர் சொல்லவில்லை. സഭ എന്നാൽ എന്ത് എന്ന് നാം മനസ്സിലാക്കേണ്ടിയിരിക്കുന്ന ഒരു കാലയളവിലാണ്. திருச்சபை என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ഇത് വളരെ ആൾക്കാർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്. ആദാം മുതൽ എല്ലാ ദൈവമക്കളും സഭയാണെന്ന്. ஆதாம் துவங்கி இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அங்கே சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகர் கருதுகிறார்கள். സഭ എന്ന് പറഞ്ഞാൽ എക്ലീസിയ എന്നുള്ള വാക്കാണ് ഗ്രീക്കിൽ ഉപയോഗിക്കുന്നത്. திருச்சபை என்று பயன்படுத்துவதற்கு எக்லிசியா என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் அங்கே கிரேக்கிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. എക്ലീസിയ എന്നുള്ള വാക്ക് തിരിച്ചു പഠിച്ചാൽ அந்த எக்லிசியா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கற்றுக்கொண்டால் ഏത് കൂട്ടത്തിനും അവർ എക്ലീസിയ ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. எந்த கூடுகைக்கும் அவர்கள் எந்த கூட்டத்திற்கும் எக்லிசியா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். അപ്പോൾ നമുക്കായിട്ടുള്ളതെന്ന് പറഞ്ഞാൽ ஆகவே நமக்கு என்று சொல்லும் பொழுது ദൈവത്തെ ബഹുമാനിച്ച് தேவனை கனப்படுத்தி ദൈവത്തിന്റെ രക്ഷയെ ആസ്വദിച്ച് தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு നാം ദൈവത്തിന്റെ കൽപ്പന പ്രകാരം தேவனுடைய கற்பனையின் பிரகாரம் ഈ ലോകത്തിൽ ജീവിക്കുന്ന നാളോളം നാം സഭയായി കൂടി വരുമ്പോൾ இந்த உலகத்தில் ஜீவிக்கின்ற நாள் பரியந்தம் திருச்சபையாக நாம் கூடி வரும் பொழுது നമ്മളാണ് യഥാർത്ഥ സഭ. நாம் தான் உண்மையாக திருச்சபையாக இருக்கிறோம். നമുക്ക് കഷ്ടമുണ്ട്, நமக்கு கஷ்டங்கள் உண்டு, രോഗമുണ്ട്, வியாதிகள் உண்டு, പ്രശ്നങ്ങളുണ്ട്, பிரச்சனைகள் உண்டு, പ്രതികൂലങ്ങളുണ്ട്, எதிர்ப்புகள் உண்டு. എന്നാൽ അതിനെല്ലാം ജയിച്ചവനായ ഒരു കർത്താവും നമുക്കുണ്ട്. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்ற ஒரு ஆண்டவர் நமக்கென்றும் இருக்கிறார். എന്നുള്ളത് വളരെ സന്തോഷത്തോടെ ഓർത്തുകൊണ്ട് இதை நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு நினைவு கூர்ந்து கொண்டு രോഗത്തിലും പ്രശ്നങ്ങളിലൊക്കെയും അവനെ വാഴ്ത്തിക്കൊണ്ട് നമുക്ക് നമ്മുടെ ജീവിതം வியாதியிலும் துன்பத்தினூடாக நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டு நாம் முன்னேறி செல்வோமாக. അതുകൊണ്ട് നാം ഒരു കാര്യം മനസ്സിലാക്കണം. ஆகவே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ആദാം മുതൽ ഉള്ളവരല്ല സഭ എന്നുള്ളത്
കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവർ മാത്രം. சபை என்பது ஆதாம் துவங்கி இருக்கக்கூடிய ஜனங்கள் அல்ல, மாறாக ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபையாக இருக்கின்றது. ഇന്ന് പല പല കൂട്ടങ്ങൾ ഇത് പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. இன்றைக்கு பல கூட்டத்தினர் இதனை கற்றுத் தருகிறார்கள். காரணம் നമ്മുടെ കർത്താവ് நம்முடைய ஆண்டவர் ശിഷ്യന്മാരോട് சீஷரிடத்திலே സംസാരിക്കുമ്പോൾ പത്രോസിനോട് പറഞ്ഞു, சீஷரிடத்திலே பேசும் பொழுது பேதுருவை பார்த்து அவர் சொன்னார். മത്തായി 16:18 എടുത്ത് വായിച്ചാൽ അറിയാം. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசித்தால் நமக்கு புரிய வரும். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ഞാൻ എന്റെ സഭയെ പണിയും. நான் என் சபையை கட்டுவேன். കത്തോലിക്കർ അതെങ്ങനെ പറയുന്നത് അറിയാം? கத்தோலிக்கர்கள் அதனை என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? നീ പാറയാകുന്നു, ഈ പാറമേൽ ഞാൻ എന്റെ സഭയെ പണിയും. பேதுருவே, நீ பாறையாக இருக்கிறாய், உன்மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொன்னதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். യഥാർത്ഥത്തിൽ പറഞ്ഞാൽ, உண்மையாய் சொல்ல வேண்டுமானால், നീ പത്രോസ് ആകുന്നു, நீ பேதுருவாக இருக்கிறாய், ഈ പാറമേൽ ഞാൻ എന്റെ സഭയെ പണിയും എന്നാണ് കർത്താവ്. இந்த பாறையாக இருக்கின்ற ஆண்டவராக என் மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர். പാറയിൽ കെട്ടിയത് കൊണ്ടാണ് നമുക്ക് ഉറപ്പുള്ളത്. அந்த பாறையின் மேல் கட்டினது நிமித்தமாகத்தான் உறுதி உண்டு. പത്രോസ് എന്ന സ്ഥലത്ത്, പത്രോസ് എന്ന പാറയിലായിരുന്നെങ്കിൽ നമ്മൾ ആരും ഒന്നും കൊള്ളുകയില്ലായിരുന്നു. பேதுரு என்று அந்த பாறையின் மேல் கட்டியிருப்பார் என்று சொன்னால் அது இல்லாமல் போயிருந்திருக்கும். കർത്താവ് ഇങ്ങനെ പത്രോസിനോട് പറഞ്ഞപ്പോൾ, ஆண்டவர் பேதுருவோடும் இப்படி சொன்ன பொழுது, പഴയ നിയമകാലത്ത് ഒരിക്കലും ഞാൻ എന്റെ സഭയെ പണിയുമെന്ന് എങ്ങും പറഞ്ഞിട്ടില്ല. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஒரு முறை கூட அவர் சொன்னதில்லை. അവൻ ഈ ലോകത്തിൽ ജീവിച്ചിരുന്ന കാലത്തൊക്കെയും, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த காலம் முழுவதுமாக, അവൻ മുഴുവനായ തന്റെ ജീവിതം കുരിശിൽ അർപ്പിച്ച് തന്റെ ഒടുവിലത്തെ തുള്ളി ചോര പോലും നമുക്ക് വേണ്ടി തന്നപ്പോൾ, அவர் வாழ்க்கை முழுவதுமாக நமக்கென்று ஒப்புக் கொடுத்து இறுதியிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாய் நமக்கென்று சிந்தி கொடுத்தார். അതാണ് നമുക്ക് സഭയായി കൂടി വരുവാനുള്ള യോഗ്യത എന്നുള്ളത്. அதுதான் நாம் சபையாக கூடி வருவதற்காக இருக்கக்கூடிய தகுதி என்பதாகும். പഴയ നിയമം എടുത്ത് വായിച്ചാൽ, பழைய ஏற்பாட்டை எடுத்து நாம் வாசிப்போமானால் സഭ എന്ന് നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. இங்கே சபை என்பதை நாம் பார்க்க முடியும். അത് ഇസ്രായേൽ സഭയാണ്. அது இஸ்ரவேல் என்னும் சபையாகும். പുതിയ നിയമ സഭയല്ല എന്നുള്ളത് വ്യക്തമായി നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ടി. அது புதிய ஏற்பாட்டினுடைய சபை அல்ல என்பதை பற்றி நாம் தெளிவாய் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். പുതിയ നിയമ സഭയ്ക്ക് തന്നിരിക്കുന്ന വൈശിഷ്ട്യങ്ങൾ, വളരെ ഗുണങ്ങൾ, നമ്മുടെ പ്രത്യാശ, നമുക്ക് കിട്ടുവാൻ പോകുന്ന എല്ലാ കാര്യങ്ങളും അതിനകത്ത് വ്യക്തമായി പറയുന്നുണ്ട്. புதிய ஏற்பாட்டினுடைய சபை என்பது சற்று வித்தியாசமானது. அதற்கென்று கிடைக்கப்பெறக்கூடிய நம்பிக்கையும் அதனுடைய பிரதிபலன்களும் முற்றும் வித்தியாசமானதாகும். അതുകൊണ്ട് കർത്താവ് പറഞ്ഞു എന്റെ സഭ എന്ന് പറഞ്ഞപ്പോൾ അത് ക്രിസ്തു സഭയാകുന്നു, അത് നമ്മളൊക്കെയാണ്. ஆகவே ஆண்டவர் என் சபை என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவனுடைய சபையாக இருக்கின்றது. പെന്തക്കോസ്ത് നാളിലാണ് ആദ്യമായി സഭ സ്ഥാപിതമായത്. பெந்தேகோஸ்தே நாளில் தான் முதல் முறையாக திருச்சபை உருவானது. കർത്താവ് ഈ ലോകത്തിൽ ഉയർത്തെഴുന്നേറ്റു. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். അതിനുശേഷം പിതാവിന്റെ സന്നിധിയിൽ പോയി. அதன் பின்பு பிதாவினுடைய சந்நிதியிலே சென்றார். 10 ദിവസം ശിഷ്യന്മാരും മറ്റുള്ളവരും വിശ്വാസികളായിട്ടുള്ളവർ കാത്തിരുന്നപ്പോൾ, இங்கே 10 நாட்கள் சீஷர்களும் விசுவாசிகளும் காத்திருந்த பொழுது തന്റെ പരിശുദ്ധാത്മാവിനെ അയച്ച് அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ആ ദൈവം നമ്മെ പരിപാലിച്ച് നടത്തുന്നു. ആ ദൈവമാണ് ഇന്നും നമ്മുടെ ദൈവം. அந்த தேவன் நம்மை பராமரித்து நடத்துகிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கும் நம்முடன் இருக்கிறார். നമ്മുടെ ജീവിതത്തിൽ കുറവുകളുണ്ട്, പാപങ്ങളുണ്ട്, എല്ലാം ഉണ്ടെങ്കിലും, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் உண்டு, பாவங்கள் உண்டு, எல்லாம் இருந்த போதும் கூட അതെല്ലാം യഥാർത്ഥമായി കർത്താവിനോട് അന്നന്ന് അറിയിച്ച് നാം യഥാർത്ഥ ദുഃഖത്തോടെ അത് അറിയിച്ചാൽ ആ പാപങ്ങളെ കർത്താവ് ക്ഷമിക്കും. உண்மையான துக்கத்தோட கூட நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாக அதனை மன்னித்து அருள்வார். ആത്മസ്നാനത്താലാണ് സഭ ആയതെന്ന് മനസ്സിലാക്കാം. ஆவியினுடைய ஞானஸ்தானத்தில் தான் சபையானது உருவானது என்பதை பற்றி அறிந்து கொண்டிருக்க வேண்டும். അതുകൊണ്ട് നാം വളരെ വ്യക്തമായി മനസ്സിലാക്കേണ്ടത്, அது நிமித்தமாய் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருப்பது, ഒരു കാലത്തും മഹാപീഡനത്തിൽ കൂടി കടന്നു പോവുകയില്ല. சபை ஒரு காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளாய் கடந்து போக போவதில்லை. പുതിയ നിയമത്തിൽ 7 പ്രാവശ്യം புதிய ஏற்பாட்டிலே 7 முறை പറഞ്ഞിട്ടുണ്ട് ആത്മസ്നാനം മൂലമാണെന്ന്. ஆவின் ஞானஸ்தானத்தின் மூலமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. പഴയ നിയമത്തിൽ ഒരിടത്തും ഇന്നുവരെയും ആത്മസ്നാനം എന്നുള്ള വാക്ക് ഇല്ല. பழைய ஏற்பாட்டிலே ஒரு முறை கூட ஆவியினுடைய ஞானஸ்தானம் என்று எழுதப்படவில்லை. പുതിയ നിയമത്തിൽ 7 പ്രാവശ്യം എടുത്ത് പറയണമെങ്കിൽ புதிய ஏற்பாட்டிலே 7 முறை அது குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டுமானால் വളരെ അതിശയകരമായ ഒരു സംഭവമാണ്. அது மிகவும் அதிசயமான ஒரு சம்பவமாக இருக்கின்றது. അതുമൂലമാണ് നാം എല്ലാം ഇന്ന് സഭയായി കൂടി വരുന്നത്. அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் திருச்சபையாக கூடி வருகிறோம். കർത്താവ് ഇന്ന് നമ്മുടെ മധ്യത്തിലുണ്ട്. ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். നമ്മുടെ ആരാധനയെ സ്വീകരിക്കുവാൻ, நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாக വായിൽ നിന്ന് വരുന്ന വാക്കുകളെ
ഏൽക്കുവാൻ, நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்படியாக, നമ്മുടെ ഹൃദയം എത്ര ശുദ്ധയോടുകൂടി കടന്നു വന്ന് ആരാധിച്ചു എന്നറിയുവാൻ, நம்முடைய இருதயம் எவ்வளவு சுத்தமாக வந்து நாம் அவரை ஆராதிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, അങ്ങനെ നമുക്ക് ദൈവത്തെ ആരാധിക്കുവാനുള്ള ഈ ഒരു അവസരം കൂടെ, ഈ ഒരു ദിവസം കൂടെ കർത്താവ് തന്നിരിക്കുന്നത് ഓർത്ത് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യും. குணமாக அந்த மீண்டும் ஒரு நாளிலே நாம் அவரை கூடி ஆராதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருப்பதனாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. ആ ആത്മസ്നാനം മൂലം அந்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் மூலமாக സഭ രൂപപ്പെട്ടു എന്നുള്ളത് നമുക്ക് ഡെഫിനറ്റായിട്ട് അറിയാവുന്ന കാര്യമാണ്. சபையானது உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி நம்மால் இதிலே காண முடிகிறது. ഈ വാക്യങ്ങളൊക്കെ എടുത്ത് നമ്മൾ ഈ വിഷയം, ഞാനിപ്പോൾ എടുത്ത വിഷയം പഠിക്കണമെങ്കിൽ நான் எடுத்த இந்த விஷயத்தை நான் படித்து கற்றுக்கொள்ள வேண்டுமானால் റെവലേഷൻ ശരിയായിട്ട് പഠിക്കണം, வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் தெளிவாக ദാനിയേൽ கற்றுக்கொள்ள வேண்டும், പ്രവചനം പഠിക്കണം, தானியேல் தீர்க்க தரிசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். മറ്റു പ്രവചനങ്ങളും വ്യക്തമായി പഠിച്ചുവെങ്കിൽ മാത്രമേ 14 കാര്യങ്ങൾ ഇതിലുണ്ട്, അത് നമ്മൾ പ്രസ്താവിക്കുവാനും അത് പ്രസംഗിക്കുവാനും കഴിയുകയുള്ളൂ. மற்ற இருக்கக்கூடிய ஏனைய இருக்கின்ற எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் படித்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த 16 விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவும் அதனை பிரசங்கிக்கவும் முடியும். അതുകൊണ്ട് നാം വളരെ വ്യക്തമായി അറിയിരിക്കേണ്ട ഒരു കാര്യം, ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், കർത്താവിന്റെ വരവ് ഏറ്റവും അടുത്തിരിക്കുന്നു. கர்த்தருடைய வருகையானது மிக சமீபத்திருக்கின்றது. അതിന് ഇനി അധിക നാളുകൾ ഇല്ല എന്ന് നാം വിശ്വസിക്കുന്നവരാണ്. அது இன்னும் கடந்து செல்ல இன்னும் அநேக நாட்கள் இல்லை என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். എന്നാൽ ஆனாலும் ആ നാളിനു വേണ്ടി കാത്തിരിക്കുന്നവരായിട്ട് എത്ര പേരുണ്ട്? அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம்? ഒരു കാര്യം നാം മനസ്സിലാക്കേണ്ടിയിരിക്കുന്നത്, ஒன்றை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். സഭാകാലം കഴിഞ്ഞാൽ ആർക്കും സഭയിൽ ചേരുവാൻ കഴിയുകയില്ല. சபையினுடைய காலம் முடிவடைந்து விட்டால் யாரும் இந்த திருச்சபையிலே இணைய முடியாது. കർത്താവ് ഇന്ന് നമുക്ക് അതിനു വേണ്ടിയുള്ള സമയങ്ങളൊക്കെ തന്നിരിക്കുക. கர்த்தர் இன்றைக்கு அதற்கான நேரத்தை சமயத்தை நமக்கு தந்திருக்கின்றார். അവന്റെ വചനം മറ്റുള്ളവരോട് എത്രമാത്രം നാം പറഞ്ഞ് ആളുകളെ നാം നിർബന്ധിച്ചാരെയും രക്ഷിക്കപ്പെടുത്തേണ്ട കാര്യം. நாம் யாரையும் கட்டாயப்படுத்தி நாம் யாரையும் ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ഞാൻ വചനം പറഞ്ഞതുപോലെ രക്ഷിക്കപ്പെട്ടവരെയൊക്കെ എനിക്കറിയാം. நான் வசனம் சொன்னதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எனக்கு நன்றாக தெரியும். പ്രസംഗിച്ചിട്ടുണ്ട്, ആരൊക്കെ രക്ഷിക്കപ്പെട്ടു എന്ന് എനിക്ക് അറിയാത്തതുമുണ്ട്. இங்கே பல இடத்துல பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அறியாத நிமித்தமாக. ஆனாலும் നാം ചെയ്ത പ്രവൃത്തികൾ ഒന്നും കർത്താവിന്റെ പ്രവൃത്തിയോട് എത്തി നോക്കുമ്പോൾ ഒന്നുമില്ല. நாம் செய்திருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே ஆண்டவரோடு கூட இருக்கின்ற செயல்களுக்கு ஈடாக நாம் ஒருபோதும் ஒரு காலத்திலும் சொல்ல முடியாது. കർത്താവ് എത്ര വലിയവൻ, கர்த்தர் எவ்வளவு வல்லவராக இருக்கிறார். ദൈവം നമ്മളെ സ്നേഹിച്ചപ്പോൾ, தேவன் நம்மை நேசித்த பொழுது തന്റെ സ്വന്തം പുത്രനെ ആദരിയാതെ தம்முடைய சொந்த குமாரனையும் அவர் பாராமல் നമുക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി ഏൽപ്പിച്ചു തന്നു. நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். അവൻ ഇന്ന് ക്രൂശിൽ സഹിച്ച കഷ്ടങ്ങളെ, അവന്റെ മരണത്തെയും അവന്റെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിനെയും ഓർക്കുവാനായിട്ടാണ് നാം ഇവിടെ വന്നത്. சிலுவையிலே அவர் அடைந்திருக்கக்கூடிய பாடுகளை நாம் நினைத்து பார்க்கவும் அவர் நமக்கென்று அடைந்த எல்லாவற்றையும் நினைக்கும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். പെന്തക്കോസ്തിനു മുമ്പേ സഭ ഇല്ല എന്നുള്ളത് നാം വ്യക്തമായി മനസ്സിലാക്കും. பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பதாக சபை இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். കാര്യങ്ങൾ അതിന് പഴയ നിയമത്തിൽ പല പ്രാവശ്യം പറഞ്ഞിട്ടുണ്ട്. சபை என்பதை பற்றி பழைய ஏற்பாட்டிலே பல முறை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. അതുകൊണ്ട് നാം ഒരു കാര്യം നാം വളരെ വ്യക്തമായി മനസ്സിലാക്കണം. அது நிமித்தமாக நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். കർത്താവ് രക്ഷിക്കപ്പെടുന്നവരെ സഭയോട് ചേർത്തുകൊണ്ട് ഇരുന്നു. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். നമ്മൾ വചനം പറഞ്ഞത് മൂലം ആരെങ്കിലും രക്ഷിക്കപ്പെട്ടാലും നമുക്ക് ആർക്കും സഭയിൽ ചേർക്കുവാനുള്ള അധികാരമില്ല. சொல்லி நாம் ரட்சிக்கப்பட்டாலும் கூட அவர்களை சபையிலே சேர்ப்பதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை. അത് കർത്താവിന്റെ കൈകളിൽ മാത്രമായിരിക്കുന്നതാണ്. அது கர்த்தருடைய கரத்திலே மட்டும் உண்டு. അവൻ ദിനംപ്രതി അത് സഭയോട് ചേർത്തുകൊണ്ടിരുന്നു. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்துமாக்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். കർത്താവിന്റെ മധ്യാകാശ വരവിങ്കൽ, கர்த்தருடைய மத்தியமான வருகையிலே ഈ സഭയുടെ അംഗങ്ങളായ എല്ലാവരും, இந்த திருச்சபையினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் തന്റെ സന്നിധിയിൽ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. அவருடைய சந்நிதியிலே உயிர்த்தெழுந்திருப்பார்கள். അവന്റെ തേജസ് നമ്മൾ പ്രാപിച്ചുകൊണ്ട് ആ തേജസ്സിലായിരിക്കും നമ്മൾ അവിടെ ആയിരിക്കുന്നത്. அவருடைய மகிமையிலே நாம் பெற்றுக்கொண்டு அந்த மகிமையிலே நாம் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ഒരു കൈയില്ലാത്തവരുണ്ട് രക്ഷിക്കപ്പെട്ടവർ, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரு கால் இல்லாதவர்கள், വിവിധമായ രോഗങ്ങളുള്ളവരുണ്ട്, பலவிதமான வியாதியில் இருக்கிறவர்களுണ്ട്, பிரச்சனைகளில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். രക്ഷയുടെ അനുഭവമുള്ള ഒരു വ്യക്തി, உண்மையாகவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் കർത്താവ് മധ്യാകാശത്തിൽ വരുമ്പോൾ, கர்த்தர் மத்திய வானத்திலே வரும் பொழுது ഈ ലോകത്തിൽ മൺമറഞ്ഞു പോയ വിശുദ്ധന്മാർ മുൻപ് എഴുന്നേൽക്കുകയും இந்த உலகத்திலே மண்மறைந்து போயிருக்கின்ற பரிசுத்தவான்கள் முதலாவதாக உயிர்த்தெழுந்திருப்பார்கள். അവരോടുകൂടെ നാം ഒന്നിച്ച് അവന്റെ സന്നിധിയിൽ ചെന്ന് നിൽക്കുകയും ചെയ്യും. அவருடன் சேர்ந்து நாமும் ஒன்றாய் அவருடைய பரிசுத்த சந்நிதியிலே சென்று சேர்ந்து ആ ദിവസങ്ങൾക്കായിട്ട് നമുക്ക് കാത്തിരിക്കാം. அந்த நாட்களுக்காக நாம் காத்திருப்போம். വലിയ
ഒത്തുചേരലിന് വേണ്ടി കാത്തിരിക്കാം. அந்த மிகப்பெரிய ஒன்று கூடி வருகைக்காக நாம் ஜெபிப்போம். ഇന്ന് സഭയായി കൂടി വരുമ്പോൾ இன்றைக்கு சபையாய் நாம் கூடி வரும் பொழுது അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും പ്രശ്നം കാണും. ஒருவருக்கொருவர் நாம் பிரச்சனைகள் இருக்கலாம். അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും സംസാരിക്കാത്തവർ കാണും. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாதவர்களும் கூட இருக்கலாம். എല്ലാം മാറിപ്പോയി இதெல்லாம் மாறிப்போய் നാം യഥാർത്ഥമായി രക്ഷിക്കപ്പെട്ട ദൈവമക്കൾ ഒരിടത്ത് കൂടി കർത്താവിനെ എന്നും ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കും. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரம் நிச்சயமாக இருக்கும். അതുകൊണ്ട് നാം എന്താണ് ചെയ്യേണ്ടത്? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? സഭ എന്നുള്ള വിഷയം சபை என்று சொல்லக்கூடியதும் വളരെ വ്യക്തമായി മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് அதை மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொண்டும் സഭ ഒരു നാളും മഹാപീഡനത്തിൽ കൂടി കടക്കുകയില്ല എന്ന് சபை ஒரு காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளாய் பிரவேசிக்க போவதில்லை என்று മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് அதை புரிந்து கொண்டும் നന്ദിയോടെ അവനെ സേവിച്ച് நன்றியோடு அவரை சேவித்து അവനെ സ്നേഹിച്ച് அவரை சிநேகித்து അവന്റെ വഴികളിൽ വിശ്വസ്തരായി அவருடைய வழிகளிலே உண்மையுள்ளவர்களாக இருந்து നടക്കുവാൻ നാം ബാധ്യസ്ഥരാണ്. நடப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ഈ കഴിഞ്ഞ നാളിൽ എനിക്ക് ഈ രോഗമൊക്കെ വന്നപ്പോൾ கடந்த நாட்களில் எல்லாம் எனக்கு இந்த வியாதி வந்த பொழுது ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാം ഓഫ്കോഴ്സ് ഞാൻ 10 മാസമായിട്ട് ഇവിടെ വന്നിട്ടില്ല. நான் இங்க 10 மாதங்களாக இங்க வரவில்லை. വന്നവരെ ഞാൻ അറിയുന്നില്ല. എങ്കിലും ஆனாலும் എല്ലാവരെയും നമ്മുടെ ബുക്ക് വെച്ച് എല്ലാവരുടെ குடும்பங்களையும் ஓர்த்து பிரார்த்திப்பான் எனக்கு കഴിഞ്ഞു. நம்முடைய அட்ரஸ் புக் வைத்திருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் நான் ஜெபிக்க எனக்கு நேரம் கிடைத்தது. ஓர்த்து பிரார்த்திച്ചു. அவர்கள் அனைவரையும் நினைக்கிறான். ഏതൊക്കെ നിലയിൽ ജീവിക്കുന്നു എന്ന് എനിക്കറിയില്ല. அவர்கள் எந்த நிலைமையிலே அவர்கள் ஜீவிக்கிறார் என்ற എല്ലാം അറിയുന്നു. கர்த்தர் எல்லாம் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். നമ്മുടെ പിതാവ് ഒരുവൻ, நம்முடைய பிதா ஒருவர், നമ്മുടെ കർത്താവ് ഒരുവൻ, நம்முடைய கர்த்தர் ஒருவரே, അവന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവരെ എല്ലാവരും ഒന്നിച്ചു ചേർന്ന് அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கின்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்து ആരാധിക്കുന്ന ദിവസത്തിനായി നാം കാത്തിരിക്കാം. ஆராதிக்கக்கூடிய அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போம். അതാണ് നമ്മുടെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ കാര്യം എന്നുള്ളത്. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக உன்னதமான காரியம் என்று சொல்லி ഇനി അടുത്ത ഒരു കാര്യം കൂടെ നോക്കാം. இந்த மற்றொரு விஷயத்தையும் கூட நாம் മഹാപീഡനം എന്നാൽ എന്ത്? மகா உபத்திரவ காலம் என்று சொன்னால் என்ன? സഭയ്ക്ക് പീഡനം അഥവാ കഷ്ടമുണ്ട് എന്ന്, சபைக்கு உபத்திரவம் உண்டு அல்லது கஷ்டங்கள் உண்டு என்று കഷ്ടങ്ങളുണ്ട് എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. യോഹന്നാൻ 16:38 പറയുന്നുണ്ട്. யோவான் 16 அதிகாரம் 38வது வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16:38 33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ഈ വാക്യങ്ങളൊക്കെ വെച്ചിട്ട് இந்த வசனங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு സഭ പീഡനത്തിൽ കൂടി കടന്നു പോകുന്നു പഠിപ്പിക്കുന്നവർ ബ്രദറുകാരുടെ പോലും ഉണ്ടായിരുന്നു. சபை உபத்திரவ காலத்தினூடாக கடந்து செல்லும் என்று சொல்லக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் நம்முடைய சபை மத்தியிலும் இருந்தார்கள். ഞങ്ങളുടെ മൈലപ്ര അസംബ്ലിയിലല്ല, எங்களுடைய மயிலப்புறா சபையில் அல்ல, ഞങ്ങളുടെ ആ നാട്ടിൽ ഒരു നല്ല ഫേമസ് ആയ ഒരു അസംബ്ലിയിൽ കുറെ പേർ അത് പഠിപ്പിച്ചു. எங்களுடைய சொந்த ஊரிலே கேரளாவிலே இங்க இருக்கின்ற புகழ்பெற்ற ஒரு திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு சிலர் அதனை கற்றுக் கொடுத்தார்கள். എന്നാൽ അത് അവരിപ്പോൾ ഇല്ല. ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. എന്നാൽ ഇത് തെറ്റാണെന്ന് മനസ്സിലാക്കണമെങ്കിൽ அதை தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 42 പ്രാവശ്യം ബൈബിൾ മുഴുവനായി പഠിച്ചാൽ നമുക്കറിയാം സഭ പീഡനത്തിൽ കൂടി കടക്കുകയില്ല എന്നുള്ളതിന് തെളിവായിട്ട്. சபை உபத்திரவ காலத்தினூடாய் கடந்து போக போவதில்லை என்று சொல்வதற்கு எதுவாக 42 முறை வேதம் முழுவதுமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. വളരെ വ്യക്തമായി വേദപുസ്തകം പഠിച്ചെങ്കിലേ അത് മനസ്സിലാകൂ. அது மிக தெளிவாக வேத புத்தகத்தை நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே அது நமக்கு புரியும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ நம்முடைய வாழ்க்கையிலே നാം പഠിക്കേണ്ട കാലത്ത് പഠിച്ചു, நாம் படிக்க வேண்டிய காலத்தை പഠിച്ചു, படிக்க வேண்டிய காலத்தில் படித்தோம். അത് കഴിഞ്ഞ് ഇപ്പം പഠിപ്പിക്കാനായിട്ടാണ് കർത്താവ് നമ്മെ ഈ നിലയിലേക്ക് ആക്കിയത്. இப்பொழுது அதனை நாம் பிறர் கற்றுக் கொடுக்கும்படியாக நம்ம இந்த நிலைமையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ഈ വചനം നമ്മുടെ കൈകളിൽ തന്നിരിക്കുന്നത്, இந்த வசனத்தை நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருப்பது, ഈ വചനത്തിന്റെ വില നാം മനസ്സിലാക്കിയാൽ, இந்த வசனத்துடைய விலையை நாம் புரிந்து கொள்வோமானால் ഇത് നമ്മൾ ഉപയോഗിക്കുന്നത് എങ്ങനെയായിരിക്കും നമുക്ക് മനസ്സിലാവും. இதை நாம் எப்படியாக பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி நம்மால் நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும். നാം ഒരു കാര്യം മനസ്സിലാക്കണം. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். പ്രവൃത്തികളുടെ പുസ്തകത്തില്, நடவடிக்கைகள் புத்தகத்திலே, വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில், ദാനിയേലിന്റെ പുസ്തകത്തിൽ, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் വ്യക്തമായിട്ട് സഭ മഹാപീഡനം ഉണ്ട് എന്നുള്ള വ്യക്തമായി പറഞ്ഞിട്ടുണ്ട്. மகா உபத்திரவ காலம் உண்டு என்பது மிகவும் தெளிவாக இந்த புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ഒരു കാര്യം നാം ഓർക്കണം. ലോകാരംഭം മുതൽ, உலக ஆரம்பம் முதற்கொண்டு ഇന്നുവരെയും സംഭവിച്ചിട്ടില്ലാത്തതും இதுவரைக்குமாக சம்பவியாததும் ഇനിമേൽ സംഭവിക്കാൻ ഉള്ളതും இனிமேல் சம்பவிக்க போவதுமான ആയ വലിയ കഷ്ടം അന്ന് ഉണ്ടാകും. மிகப்பெரிய உபத்திரவம் அன்றைக்கே உண்டாகும். എന്നാ ഉണ്ടാകും? என்ன எப்பொழுது என்ன உண்டாகும்? നമ്മളങ്ങ് ഇവിടെ ഇരിക്കുമ്പോഴാണ്? நாம் அங்கே இருக்கும் பொழுதா? അല്ല, இல்லை.
വേദപുസ്തകം പഠിച്ചാൽ വ്യക്തമായി അറിയാം. നാം ഇവിടെ ആയിരിക്കുന്ന നാളുകളിൽ അല്ലാതെ நாம் இங்கே ஜீவிக்கிற நாட்களில் அல்ல என்பது வேத புத்தகத்தை வாசித்தால் தெரியும். നമുക്ക് ഒരു അവർ കഷ്ടത്തിലാകുന്ന പിന്നെ അങ്ങനെ ശേഷമാണ്. அவர்கள் கஷ்டத்திற்குள்ளாக பிரவேசிப்பது நாம் எடுத்துக்கொண்டதனுடைய பின்பதாகத்தான். നാം ഒരു കാര്യം മനസ്സിലാക്കണം. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ദൈവം സൃഷ്ടിച്ച தேவன் உண்டாக்கின മനുഷ്യൻ സൃഷ്ടിയുടെ ആരംഭം മുതൽ சிருஷ்டியினுடைய ஆரம்பம் முதற்கொண்டு ഇന്ന് വരെ കണ്ടിട്ടില്ലാത്ത இதுவரை கண்டிராத വലിയ പ്രശ്നങ്ങളിൽ കൂടി കടന്നു പോകുന്നതാണ്. மிகப்பெரிய பிரச்சனைகளூடாக கடந்து போக வேண்டியதாக இருக்கும். അത് ദാനിയേൽ 12:1 നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அதை நாம் வாசிக்க முடியும். தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ആ കാലത്തില്, അതാണ് ആ കാലം എന്ന് പറയുന്നത്, മഹാപീഡന കാലമാണ്. அக்காலம் என்று சொல்வது மகா உபத்திரவ காலமாக இருக்கிறது. ആ കാലത്തിലെ ഉള്ള ജനങ്ങൾ കുഞ്ഞാടിന്റെയും ദൈവത്തിന്റെയും കുഞ്ഞാടിന്റെയും മഹാകോപ ദിവസം വരുന്നു എന്ന് നാം അറിയണം. அங்கே சொல்லப்படும் பொழுது மகா கோபத்தினுடைய கோபாக்கனினுடைய நாள் வரும் என்று சொல்லப்படுகிறது. ഈ വിധ കഷ്ടം നമുക്ക് വന്നിട്ടുണ്ടോ? இந்த வகைப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு வந்திருக்கிறதா? സഭയ്ക്ക് അത് വരുമോ? அல்லது சபைக்கு இனிமேல் இது வருமா? ഇതെല്ലാം നാം മനസ്സിലാക്കേണ്ട വിഷയം. ഇതെല്ലാം ഒരു കാര്യം, അതിന് ഉത്തരം ഇതാണ്: ഇല്ല, നിശ്ചയമായി വരികില്ല. நிச்சயமாக வரப்போவதில்லை என்பதுதான் அதனுடைய உறுதியான பதிலாக இருக்கிறது. റെവലേഷൻ 6:17 നാം വായിക്കുന്നു. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். ദൈവത്തിന്റെ മഹാകോപ ദിവസം, தேவனுடைய மகா கோபாக்கினையின் நாள் வந்தது என்று வாசிக்கிறோம். ആ കോപം എന്തുകൊണ്ട് വന്നു? அந்த கோபம் எதனாலே வந்தது? നമ്മുടെ മേലാ. நம்ம மேலா? നമ്മുടെ മേൽ കോപം വരുമെങ്കിൽ തന്റെ സ്വന്തം പുത്രനെ അയച്ച് നമ്മെ രക്ഷിക്കുകയില്ല. நம்மேல் கோபம் வரும் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கென்று அனுப்பி நம்மை ரட்சிக்க போவதில்லை. ഒരു കാലത്ത് നമുക്ക് നമ്മുടെ മേൽ ദൈവകോപം ഇനി വരില്ല, നാം യഥാർത്ഥമായി അവന്റെ സന്നിധിയിലായിരിക്കുമ്പോൾ. உண்மையாக நாம் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் நேரத்தில் இனிமேல் ஒருபோதும் நம்மேல் கர்த்தருடைய கோபாக்கணை என்பது விழப்போவதில்லை. അതുകൊണ്ട് നാം മനസ്സിലാക്കേണ്ടത്, ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, മഹാകോപ ദിവസം കർത്താവിനെ അനുസരിക്കാതെയുള്ള ലോകത്തിലെ സകല മനുഷ്യരുടെ മേലും വരുവാൻ പോകുന്നു. உலகத்தினுடைய சகல மனுஷர்கள் மேலும், இங்கே கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாதிருக்கின்ற அந்த மனுஷர்கள் மேலே கர்த்தருடைய கோபாக்கணையின் நாள் நிச்சயம் வரும். ഒരു കാര്യം, നമ്മുടെ 10-16 കാര്യങ്ങൾ സംഭവിക്കും ഈ ഇടയിൽ. இதற்கிடையிலே 10 அல்லது 16 விஷயங்கள் நடைபெறப் போகின்றது. அதிலே ஒன்று, ക്ഷാമം ഉണ്ടാകും, பஞ்சம் உண்டாகும். അതിന് യാതൊരു സംശയമില്ല. ഇന്ന് വേൾഡിലെ എവിടെ ചെന്ന് തിരിഞ്ഞാലും പണത്തിൻ്റെ ഷോർട്ടേജ് ഉണ്ട്, സാധനങ്ങളുടെ ഷോർട്ടേജ് ഉണ്ട്. സാധനങ്ങൾ കിട്ടണമെങ്കിൽ വളരെ പ്രയാസമാണെന്ന് ഓസ്ട്രേലിയ, അമേരിക്ക, இந்திய எல்லா ராஜ்யங்களும் அது சாட்சியப்படுத்தும். இன்றைக்கு உலகத்தில் நாம் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் காணப்படுகின்றது. பணத்தினுடைய தட்டுப்பாடு, அதே போல பொருட்களுடைய தட்டுப்பாடு எல்லா இடங்களிலும் நிலவி வருகின்றதை நம்மால் காண முடியும். பூமியில் നിന്ന് സമാധാനം എടുത്തുകളയും. பூமியிலிருந்து சமாதானம் எடுத்து போடப்படும். அது ரெவலேஷன் 6:4 പറയുന്നതാണ്. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக പീഡനം ഉണ്ടാകും. இங்கே மத உபத்திரவங்கள், மத ரீதியாக இருக்கின்ற உபத்திரவங்கள் ஏற்படும். அது വെളിപ്പാട് പുസ്തകം 6:9 മുതൽ 11 വരെ പറയുന്നുണ്ട്. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. സൂര്യൻ കരിമ്പടം പോലെ കറുത്തു പോകും. இங்கே சூரியன் அது ஒரு கருத்து போகும். ஓகே, அது மலையாளம் വളരെ ஸ்ட்ராங். அது കരിമ്പടം, கரியை போல, ബ്ലാങ്കറ്റ് மாதிரி, கம்பளம் போல அது கருத்து போய்விடும். പിന്നെ ചന്ദ്രൻ രക്തതുല്യമാകും. 6:12 റെവലേഷൻ. வெளிப்படுத்தின விசேஷம் 6:12 வாசிக்கும் பொழுது சந்திரன் ரத்த வர்ணமாய் மாறி போய்விடும். 13ാമത്തെ വാക്യത്തിൽ നക്ഷത്രങ്ങൾ വീണുകൊണ്ടിരിക്കും. 13வது வசனத்தில் நட்சத்திரங்கள் விழும். ആകാശത്തിന്റെ തട്ട് ഇളകിപ്പോകും. அங்கே வானத்தினுடைய சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போகும். 14ാമത്തെ വാക്യം. 14வது வசனம், എല്ലാ മലയും ദ്വീപുകളും ഇടിയും. எல்லா மலைகளும் தீவுகளும் இடங்களை விட்டு அகன்று போய்விடும். ഭൂമിയിലെ മഹത്തുക്കളും രാജാക്കന്മാരും എല്ലാം അഭയത്തിനായി മലകളിലേക്കും ഗുഹകളിലേക്കും ഓടും.
பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் அங்கே தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள். ഞങ്ങളുടെ മേൽ വീഴുവീൻ എന്ന് ആവശ്യപ്പെടും. எங்கள் மேல் நீங்கள் விழுந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்பார்கள். 6:15 മുതൽ 16 വരെയുള്ള വാക്യത്തിലാണ് റെവലേഷൻ. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரை இருக்கின்ற வசனத்தில் இது வருகின்றது. ദൈവത്തിന്റെയും കുഞ്ഞാടിന്റെയും മഹാകോപ ദിവസം വന്നു എന്ന് தேவனும் അവർ നിലവിളിക്കും. தேவனுடைய அதே போல ஆட்டுக்குட்டியானவருடைய மகா கோபாக்கனினுடைய நாள் வந்தது என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிடுவார்கள். വലിയ കോപാഗ്നിയിൽ നിന്ന് രക്ഷിക്കപ്പെട്ടവരാണ് നാം. அந்த மிகப்பெரிய கோபாக்கனை நின்று ரட்சிக்கப்பட்டவர்களாக ഈ ലോകത്തിൽ ജീവിക്കുന്ന നാളൊക്കെയും இந்த உலகத்திலே ஜீவிக்கின்ற நாள் பரியந்தம் ഈ നല്ല നാഥനെ മഹത്വപ്പെടുത്തിക്കൊണ്ട് இந்த நல்ல நாதனை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டு അവന്റെ നാമം നമ്മുടെ നാവിൽ എടുത്തുകൊണ്ട് அவருடைய நாமத்தை நம்முடைய நாவிலே ஏற்றுக்கொண்டு കൂട്ടുസഹോദരന്മാരെ ഉണ്മയായി സ്നേഹിച്ചുകൊണ്ട് உடன் சகோதரரை உண்மையாக நாம் நேசித்துக் கொண்டு മറ്റവന്റെ കുറ്റപ്പെടുന്നു കണ്ടുപിടിക്കാൻ അല്ല നമ്മെ ഇവിടെ ആക്കിയിരിക്കുന്നത്. பிறருடைய குற்றங்களை நாம் காணும்படியாக இங்கே நம்மை கர்த்தர் வைக்கவில்லை. കുറ്റമുണ്ടെങ്കിൽ നേരെ വിളിച്ച് പറഞ്ഞ് അത് പറയണം. உண்மையாக குற்றம் இருக்கும் என்று சொன்னால் அவர்களை நேரிட்டு அழைத்து நாம் அதனை சொல்ல வேண்டும். അതിനായി നമ്മെ ഇവിടെ നിയമിച്ചു വെച്ചിട്ട് പോയിരിക്കുകയാണ്. அதற்காக ஆண்டவர் நம்மை இங்கே நியமித்து சென்றிருக்கிறார். ജീവനോടായിരിക്കുന്ന നാളൊക്കെയും ജീവനോடு നമ്മை வைத்திருக்கக்கூடிய நாள் பரியந்தம் നാം അങ്ങനെ തന്നെ ചെയ്യാൻ ബാധ്യസ്ഥരാണ്. நாம் அப்படியாக செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். നമ്മൾ ഈ മഹാകഷ്ടത്തിൽ നിന്ന് നമ്മെ இந்த மகா உபத்திரவத்தில் நின்று ദൈവം രക്ഷിച്ച് தேவன் ரட்சித்து അവന്റെ സന്നിധിയിൽ നാം ആരാധിക്കുന്നവരായി നമ്മെ തീർത്തിരിക്കും. அவருடைய சந்நிதியிலே நாம் ஆராதிக்கிறவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். നാം ഒരു കാര്യമാണ്, സ്വർഗത്തിൽ അരമണിക്കൂർ മൗനത ഉണ്ടായി നാം വായിക്കും. பரலோகத்தில் அரை மணி நேரம் மௌனமாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். വിശദീകരണത്തിൽ പോകണമെങ്കിൽ ഇന്നത്തെ സമയം തീരില്ല. அதனுடைய விரிவாக்கத்தில் செல்வேன் என்றால் இந்த நேரம் போதாது. സ്വർഗത്തിൽ അരമണിക്കൂർ മൗനത ഉണ്ടായി. ஆனால் பரலோகத்திலே அரை மணி நேரம் மௌனம் ஏற்பட்டதை நாம் வாசிக்கிறோம். അത് കഷ്ടകാലത്തിന്റെ പാരമ്യത്തെ ഓർത്ത് ദൈവം ഇത്രയും എളുപ്പം പറഞ്ഞു உபத்திரவ காலத்தினுடைய அதனுடைய ക്രൂരத்தன்மையை சொல்லும்படியாக ദൈവം മൗനമായിരുന്നു. அதை நினைத்து கர்த்தர் மௌனமாக இருந்தார் என்பது. ഇടിമുഴക്കമുണ്ടാകും, இடி முழக்கங்கள் ஏற்படும், നാദം കേൾക്കും, எக்கால சத்தம் கேட்கும், മിന്നൽ വരും, மின்னல் வரும், ഭൂകമ്പമുണ്ടാകും, பூகம்பம் உண்டாகும், രക്തം കലർന്ന കൽമഴ ഉണ്ടാകും, ரத்தம் கலந்த கல்மழை உண்டாகும். ഈ കാര്യങ്ങളൊക്കെ നടക്കുവാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகின்றது. നമ്മൾ ഇവിടെ ഇല്ല. அன்றைக்கு நாம் இந்த பூமியில் இருக்க போவதில்லை. ആർക്കെങ്കിലും അതിന് സംശയമുണ്ടെങ്കിൽ, யாருக்காவது அதிலே சந்தேகம் இருக்குமாயின், ഒരു 46 കാരണങ്ങളുണ്ട് നാം ഇവിടെ ഇല്ല എന്നുള്ളതിന്. நாம் இங்கே இல்லை என்று சொல்வதற்கு 46 காரணங்கள் உண்டு. അത് നാം മനസ്സിൽ തന്നെത്താൻ പഠിക്കണം. മറ്റുള്ളവരോട് ചോദിച്ചിട്ട് കാര്യമില്ല. மற்றவரிடத்துல கேள்வி கேட்டு பிரயோஜனமில்லை. அது நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். നാം തന്നെ പഠിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. நாமே இதனை கற்றுக்கொள்ள வேண்டும். അങ്ങനെ രക്തം കലർന്ന കൽമഴയും തീയും ഉണ്ടാകും. ரத்தம் கலந்த கல்மழையும் நெருப்பும் உண்டாகும். ഭൂമിമേൽ ചൊരിയപ്പെടും. பூமியின் மேலே இவைகள் சொரியப்படும். ഭൂമിയിൽ 1/3 വെന്തു പോകും. பூமியிலே 1/3 பங்கு வெந்து போகும். വൃക്ഷങ്ങളിൽ 1/3 വെന്തു പോകും. விருட்சங்களிலே 1/3 பங்கு வெந்து போகும். പുല്ലുകളും വെന്തു പോകും. புல்களும் வெந்து போகும். അത് റെവലേഷൻ 8:7 വാക്യത്തിലുണ്ട്. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். സമുദ്രജലത്തിൽ சமுத்திர ஜலத்திலே 1/3 രക്തമാകും. 1/3 பங்கு இரத்த வர்ணமாய் സമുദ്ര ജീവികളിൽ 1/3 ചത്തുപോകും. சமுத்திர ஜீவராசிகளிலே 1/3 இறந்து போய்விடும். കപ്പലുകളിൽ 1/3 ഇല്ലാതെയാകും. கப்பலிலே 1/3 இல்லாமல் போய்விடும். സമുദ്രങ്ങളിലുള്ള കപ്പലുകളിൽ சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய கப்பல்கள் ഇല്ലാതാകും, இல்லாமல் போய்விடும். കാഞ്ഞിരം എന്ന് പറയുന്ന സാധനം, അതിന് ഇംഗ്ലീഷിൽ പറയുന്നത് വേംവുഡ് എന്നാണ്. வேர்ம்வுட் என்று കയ്പായ கசப்பான ஒரு வேர். ആ കാലത്ത് ഇത് നദികളിൽ അവിടെ വീഴാനാൽ വെള്ളമെല്ലാം കയ്പായി. அந்த நாட்களிலே அது நதிகளின் மேல் விழும் நேரத்தில் தண்ணீர் முழுவதுமாக கசப்பாய் போய்விடும். அது குடிச்ச மனுஷர் மரிக்கும். அந்த தண்ணீரை பருகி மனுஷர்கள் அழிந்து போவார்கள். சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன் 3 വെളിച്ചം ഇല്ലാതാകും. அதிலே 3 வெளிச்சம் இல்லாமல் இருளாய் போய்விடும். அப்ப ഇതൊക്കെ ആര് കാണും? இதெல்லாம் யார் பார்ப்பார்கள்? രക്ഷിക്കപ്പെടാതെ ലോകത്തിലെ കിടക്കുന്ന ആൾക്കാരൊക്കെ, ரட்சிக்கப்படாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதனை காண்பார்கள். രക്ഷിക്കപ്പെട്ട நாம் നമുക്ക് ഇതൊന്നും വിഷയമല്ല. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. നമ്മൾ കർത്താവിനോട് കൂടി നമ്മുടെ ജീവിതം ആസ്വദിക്കുന്ന ദിവസങ്ങളായി, நாம் கர்த்தரோட கூட ஆனந்திக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இதோடுകൂടി പല സംഭവങ്ങളും നടക്കുവാൻ പോകുന്നുണ്ട്. இதனோட கூட சேர்ந்து பல சம்பவங்கள் நிகழப் போகின்றது. മഹദിയാം ബാബിലോൺ ഇല്ലാതെയായിത്തീരും. இங்கே மகா பாபிலோன் இல்லாமல் போய்விடும்.
മഹദിയാം ബാബിലോൺ ഒരു കാലത്ത് ഉണ്ടായിരുന്നു. மகாபாபிலோன் ஒரு காலத்துல இருந்தது. ഇനിയും അത് പണിയുവാൻ പോവുകയാണ്. இனிமேல் அதனை கட்டப் போகிறார்கள். അതും ഇല്ലാതാകുമെന്നുള്ളത് വളരെ വ്യക്തമായി പറയുന്നുണ്ട്. அதுவும் இல்லாமல் போய்விடும் என்று மிகவும் தெளிவாய் வசனம் சொல்கிறது. അർമഗദോൻ യുദ്ധം വരും. அர்மகெதோன் யுத்தம் வரும். അതിന്റെ വാലി ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്, എനിക്ക് നിങ്ങളൊക്കെ കണ്ടിട്ടുണ്ട്. அதனுடைய பள்ளத்தாக்கை நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். നടക്കേണ്ട യുദ്ധസ്ഥലം ഇന്നും നല്ല നിരപ്പായി കിടപ്പുണ്ട്. அதனுடைய நடக்கக்கூடிய அந்த யுத்த ലോകത്തിലെ ஸ்தலம் സകല സൈന്യങ്ങളും അവിടെ എത്തും, ഇന്ത്യന്ന് പോലും പോകും. உலகத்தில் இருக்கின்ற எல்லா சேனைகளும் அங்கே போவார்கள், இந்தியாவும் அங்கே போகும். എല്ലാവരും எல்லா അവിടെ நபர்களும் നശിച്ചു പോകും. அங்கே அழிந்து போவார்கள். അർമഗദോൻ ഏറ്റവും ഭയാനകമായ യുദ്ധമായിരിക്കും. அர்மகெதோன் மிகவும் பயங்கரமான ஒரு யுத்தமாக இருக்க போகிறது. ഈ വിവിധമായ കാര്യങ്ങൾ ഉള്ളതിനാൽ இந்த விஷயம், இந்த விதப்பட்ட காரியங்கள் ലോകത്തിൽ இருப்பது நிமித்தமாக നടക്കുവാൻ പോകുന്ന കാര്യങ്ങളാണ് നാം കാണുന്നത്. உலகத்தில் நடக்க போகின்ற விஷயங்களை தான் நாம் பார்க்கிறோம். തന്റെ ഏകജനായ പുത്രന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവർ, தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், ലോകത്തിൽ നിന്ന് വിടുവിക്കപ്പെട്ടവർ, உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். അതുകൊണ്ട് സഭ മഹാപീഡനത്തിൽ കൂടി കടന്നു പോവുകയില്ല. அது நிமித்தமாக சபை மகா உபத்திரவ காலத்திற்குள் கடந்து போக போவதில்லை. 10, 15, 19. നാം ഒരു കാര്യം കൂടെ വളരെ കാര്യമായി ശ്രദ്ധിക്കേണ്ട കാര്യമുണ്ട്. மற்றும் ஒன்றை நாம் மிகவும் கவனிக்க வேண்டும். ഇന്നത്തെ വിശ്വാസികൾ എന്ന് പറയുന്നവർ, ഇൻക്ലൂഡിംഗ് മീ, என்னையும் சேர்த்திருக்கக்கூடிய இந்த நாளினுடைய விசுவாசிகள் ഈ നിലവാരത്തിലാണ്. ദർശനം നമുക്കുണ്ട്, நமக்கு தரிசனம் உண்டு என்ற நிலைமையில் இருக்கிறோம். അനുസരണമില്ല. ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. നമുക്ക് ഭക്തിയുണ്ട്, நமக்கு பக்தி உண்டு, പക്ഷെ നമുക്കതിന് ശക്തിയില്ല. ஆனால் அதற்கேற்றவான பலன் இல்லை. ആഗ്രഹമുണ്ട്, ஆர்வம் உண்டு, എന്നാൽ നിവർത്തിയില്ല. ஆனால் அதற்கு நிறைவேற்றுவதற்கு எதுவான பலன் இல்லை. ഭയങ്കര പ്രസംഗമുണ്ട്, அதிகமான பிரசங்கம் உண்டு, എന്നാൽ ജീവിതമില്ല. ஆனால் வாழ்க்கை அதற்கேற்றவாறு இல்லை. അതാണ് നമ്മുടെ സ്ഥിതി എന്നുള്ളത് ഞാൻ വേറെ കൂടുതലായിട്ട് പറയണ്ട. എങ്കിലും அதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை. പരിശീലനം നമുക്കുണ്ട്. എല്ലാ ക്യാമ്പുകളും അത് ഇതൊക്കെ നടക്കുന്നുണ്ട്. எல்லா முகாம்கள் மற்ற எல்லா நடவடிக்கைகளும் மாநாடுகள் நடைபெறுகிறது. പക്വത നമുക്കില്ല. ஆனால் நமக்கோ பக்குவம் இல்லாமல் போயிருக்கின்றது. അറിവുണ്ട്, அறிவு இருக்கின்றது, അനുഭവമില്ല. அனுபவம் இல்லை. നമുക്ക് വിദ്യാഭ്യാസമുണ്ട്, கல்வி உண்டு, എന്നാൽ വിവരമില്ല. ஆனால் விவேகம் இல்லை. അതെന്തൊരു കാര്യമാണ്. നമുക്ക് ഇത്രയും വിദ്യാഭ്യാസം ദൈവം തന്നിട്ട് இத்தனை மிகப்பெரிய கல்வி எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருப்பதனுடைய காரணம் எல்லாம் என்ன? വിവരമില്ലാതെ പോകുന്ന എന്തോ. நமக்கு விவேகம் இல்லாமல் போவதனுடைய காரணம் என்ன? ഈ പോകുന്ന കാരണങ്ങളൊക്കെ നാം വചനം പഠിക്കാത്തത് കൊണ്ടാണ്. இதெல்லாம் போவதற்குரிய காரணம் என்னவென்றால் வேத வசனத்தை நாம் படிக்காததுதான். നമുക്ക് ധനമുണ്ട് ആവശ്യത്തിന്, நமக்கு போதுமான அளவிற்கு ஐஸ்வர்யம் உண்டு, എന്നാൽ നമുക്ക് ധൈര്യമില്ല. ஆனால் தைரியம் இல்லை. എന്നാൽ നമുക്ക് കാഴ്ചയുണ്ട്, நமக்கு பார்வை இருக்கின்றது, വിശ്വാസമില്ല. ஆனால் விசுவாசம் இல்லை. ബുദ്ധിയുണ്ട്, புத்தி உண்டு, എന്നാൽ പരിജ്ഞാനം ഇല്ല. ஆனால் பகுத்தறிவு நமக்கு இல்லை. ബുദ്ധിമാനായ മനുഷ്യന് പരിജ്ഞാനം വരണമെന്നില്ല. இங்கே புத்தியாக இருக்கின்ற மனுஷனுக்கு பகுத்தறிவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. മറ്റാരുടെയുമല്ല. இது விசுவாசியுடைய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், மற்றவர்களை குறித்தல்ல. ബുദ്ധിയുണ്ട്, പരിജ്ഞാനമില്ല. நமக்கு புத்தி உண்டு, ஆனால் ஞானம் இல்லை. സ്നേഹമുണ്ട്, அன்பு இருக்கின்றது, എന്നാൽ ആത്മാർത്ഥതയോടുകൂടിയുള്ള സ്നേഹമല്ല. ஆனால் உண்மையாகவே இதயபூர்வமான இருக்கின்ற அன்பு இல்லை. അധികാരമുണ്ട്, அதிகாரம் இருக்கின்றது, ആശ്രയമില്ല. அங்கே சார்ந்து கொள்வதில்லை. ലോകമുണ്ട്, உலகம் இருக்கின்றது, നമുക്ക് ലോകമുണ്ട്, உலகம் இருக்கின்றது, പക്ഷെ ദൈവമില്ല. ஆனால் தேவன் இல்லை. ഈ കാര്യങ്ങളിലൊക്കെ இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலேயும் നാം വളരെ ശ്രദ്ധിച്ചുകൊണ്ട് நாம் மிகவும் அதிக கவனத்தோடு இருந்து വരും ദിവസങ്ങളിൽ வரும் நாட்களிலேயும் ഈ നല്ല കർത്താവിന്റെ നാമത്തിന്റെ മഹത്വത്തിനായി ചെയ്യാവുന്നതൊക്കെയും ചെയ്തുകൊണ്ട് இந்த வல்லவராக இருக்கின்ற இந்த கர்த்தருக்கு செய்ய வேண்டி இருக்கின்றவற்றை நாம் செய்து கொண்டு പിന്നെ നാം ഒരു കാര്യം കൂടെ മനസ്സിലാക്കണം. பின்பு நாம் ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். ഒരു നമ്മള് പ്രതീക്ഷിക്കുന്നത് நாம் எதிர்பார்த்திருப்பது നമുക്കൊക്കെ ഓരോ ക്രൗൺ കിട്ടുമെന്നാണ്. நமக்கெல்லாம் ஒவ்வொரு கிரீடங்கள் கிடைக்கப்பெறும் என்பதுதான். കിരീടം കിട്ടണമെങ്കിൽ, ஜீவ கிரீடம் கிடைக்கப்பெற வேண்டுமானால் faithful unto death, மரண பரியந்தம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். തേജസിന്റെ കിരീടം കിട്ടണമെങ്കിൽ, மகிமையான கிரீடம் கிடைக்கப்பெற வேண்டுமானால் എന്താ அதற்கு என்ன வேண்டும்? those who are caretakers of the church, they should be elders, and evangelists to be honest and perfect. இங்கே சபையை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய மூப்பர்கள், அதே போல் ஊழியர்கள், உதவிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய கிரீடமாகும். പ്രശംസാ കിരീടം കിട്ടണമെങ്കിൽ, இங்கே மேன்மையான கிரீடம் கிடைக்கப்பெற வேண்டுமானால் മറ്റുള്ളവരെ കർത്താവിലേക്ക് നടത്തിയെങ്കിലേ, மற்றவர்களை கர்த்தரண்டைக்கு நடத்தினால் மட்டுமே கிடைக்கப்பெறும். നീതിയുടെ കിരീടം പ്രാപിക്കണമെങ്കിൽ, நீதியின் கிரீடம் கிடைக்கப்பெற வேண்டுமானால் വെയിറ്റിംഗ് ഫോർ ദ ലോർഡ്സ് റിട്ടേൺ, கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். എത്ര നാം കുറവുള്ളവരായിരിക്കുക. அதில் நாம் எவ்வளவு குறைவுபட்டிருக்கிறோம். ലോകത്തിന്റെ ബന്ധത്തിലകപ്പെട്ട്
இந்த உலகத்தினுடைய உறவுகளில் நாம் ஈடுபட்டு അത് വേണ്ടെന്നല്ല, നമുക്കെല്ലാം ആവശ്യമുണ്ട്. அதெல்லாம் அவசியம் இல்லை என்றில்லை, ஆனால் இதெல்லாம் வேண்டும் தான். കർത്താവിന്റെ വരവിന് വേണ്ടി ജാഗ്രതയോടെ കാത്തിരിക്കുന്ന വിശ്വാസികൾ എത്ര പേർ? ஆனால் கர்த்தருடைய வருகைக்காக மிகவும் ஆயத்தத்துடன் காத்திருக்கக்கூடிய விசுவாசிகள் எத்தனை பேர் உண்டு? വാടാത്ത കിരീടം. வாடாத கிரீடம். Those who lead victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த கிரீடம் ഞാൻ ഈ கொடுக்கப்படும். 5 കിരീടങ്ങളെ കുറിച്ച് പഠിച്ചപ്പോൾ நான் இந்த 5 கிரீடங்களை குறித்து நான் படித்த பொழுது പല കാര്യങ്ങൾ എനിക്കുണ്ടെങ്കിലും பல காரியங்கள் எனக்கு இருந்தாலும் கூட വിക്ടോറിയസ് ലൈഫ് വന്നോ ഇല്ലയോ എന്നുള്ളൊരു സംശയം. வெற்றியுள்ள வாழ்க்கை வந்ததா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு. അത് നമുക്കുണ്ടായിരിക്കണം. அது நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். നാം ദൈവസന്നിധിയിൽ അവന്റെ മുന്നിൽ കൂടി കടന്നു പോകും നാം എല്ലാവരും. நாம் எல்லாருமே தேவனுடைய சந்நிதியிலே அவருக்கு முன்பதாக நாம் கடந்து போக வேண்டும். കുടുംബമായിട്ട് ആരും കടന്നു പോകില്ല. அன்றைக்கு குடும்பமாக நாம் யாரும் கடந்து போக போவதில்லை. വ്യക്തിപരമായി നാം കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ അവന്റെ മുൻപിൽ കൂടി കടന്നു പോകും. தனிப்பட்ட முறையிலே அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நாம் எல்லாரும் கடந்து போக வேண்டும். നമുക്ക് കിരീടങ്ങൾ കിട്ടും. நமக்கு கிரீடங்கள் கிடைக்கப்பெறும். നമുക്ക് ലോകത്തിലെ ഇത് ഭരിക്കേണ്ട സ്ഥാനങ്ങൾ കിട്ടും. நாம் உலகத்திலே ஆட்சி புரிய வேண்டியிருக்கக்கூடிய இடங்கள் கிடைக்கப்பெறும். ഇതൊക്കെയും കിട്ടണമെങ്കിൽ இதெல்லாம் கிடைக்கப்பெற வேண்டுமானால் അവന്റെ വാക്കുകളെ വിശ്വസ്തയോടുകൂടി പരിപാലിച്ച് அவருடைய வார்த்தைகளை உண்மையான முறையை நாம் பின்பற்றிக் கொண்டு അത് നാം പൂർണ്ണമായി വിശ്വസിച്ച് அதை பூர்ணமாக நாம் நம்பிக்கொண்டு അവന്റെ വരവിന് വേണ്ടി കാത്തിരിക്കുന്നവരായി തീരും. அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ഞാൻ സാധാരണ ഞാൻ പറയുന്നില്ല, രാത്രി പ്രാർത്ഥിക്കും, കർത്താവേ ഇന്ന് രാത്രി നീ വരുമെങ്കിൽ ஆண்டவரே, இந்த ராத்திரியிலே நீர் வருவீரானால் ഞാൻ ഒരുങ്ങിയിരിക്കും, நான் ஆயத்தமாக இருப்பேன், ഞാൻ നിന്നോട് കൂടെ ഇരിക്കും. நான் உம்மோடு கூட ഇല്ല, இருப்பேன். നാളത്തെ ദിവസം തരികയാണെങ്കിൽ இல்லை എന്നാൽ നാളെ எங்களுக்கு நீர் தருவீரானால் ആ ദിവസം നിന്റെ മുഖം കണ്ടുകൊണ്ട് തുടങ്ങുവാൻ എന്നെ അനുവദിക്കണമേ. அந்த நாளை உம்முடைய முகத்தை தரிசித்து துவங்க வேண்டும் என்று நான் கேட்பேன். എന്നിരുന്നാലും அப்படி இருந்தாலும் എനിക്ക് കുറവുകളുണ്ട്, எனக்கு குறைவுகள் உண்டு, തെറ്റുകളുണ്ട്. இங்கே എത്ര தவறுகள் உண்டு. കഠിനമായ പാവങ്ങളെന്നല്ല അതിന്റെ അർത്ഥം. கடினமான பாவங்கள் என்றல்ல அதனுடைய அர்த்தம். വാക്കിലെ നമ്മുടെ പ്രവൃത്തിയിലെ മറ്റു കാര്യങ്ങളിലൊക്കെ കുറവുകളുണ്ട്. நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய செயல்களிலும் எத்தனையோ குறைவுகள் உண்டு. എന്നാൽ ഈ നല്ലവനായ കർത്താവ് ஆனால் இந்த நல்லவராக இருக்கக்கூடிய இந்த പിതാവിന്റെ സന്നിധിയിൽ നമ്മളെ ഏറ്റുപറഞ്ഞ് பிதாவினுடைய சந்நிதியில் நம்மை அறிக்கையிட்டு നമ്മെ ശുദ്ധീകരിച്ചാണ് നാം ഉറങ്ങുവാനായിട്ട് പോകുന്നത്. நம்மை சுத்திகரித்து பின்பதாக நாம் உறங்கச் செல்ல வேண்டும். അങ്ങനെ നാം രാവിലെ എഴുന്നേൽക്കുമ്പോൾ ആ തിരുമുഖം കണ്ടുകൊണ്ട് പോകുന്നുവെങ്കിൽ காலையிலே எழுந்து அவருடைய முகத்தை தரிசித்து நாம் போவோம் என்றால் യാതൊരു നന്മയ്ക്കും കുറവ് വരികയില്ല. எந்த ஒரு நன்மைக்கும் அது குறை வரப்போவதில்லை. നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നതിന് അപ്പുറമായി കർത്താവ് നമ്മെ നടത്തും. நாம் விரும்புவதற்கும் அப்பாற்பட்டு கர்த்தர் நம்மை நடத்த போவார். അവരുടെ വലിയ നാമം ഇന്നും എന്നും വാഴ്ത്തപ്പെടും. அவருடைய வல்ல நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ആമേൻ. ஆமென். நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, அந்த நாள் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை